எனக்கு நரேந்திர மோடி அவர்கள் திருக்கேதீஸ்வரத்திற்கு வந்து நீ கும்பாபிஷேகம் பண்ணி திருக்கேதீஸ்வரம் இஸ் ஓப்பன் டு பப்ளிக் அகெயின். நம்மளுடைய உறவு என்பது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு உறவு. இட்ஸ் வெரி டீப் ஹிஸ்டாரிக்கல் பாண்ட். பட் ஏற்கனவே சொன்னது போல pre-2014 நம்முடைய நாடு இலங்கையை பார்த்த விதம் வேறு. நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலாக he started using the word இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ் என்று சொன்னார். அதாவது கலாச்சார இரட்டையர்கள். இந்தியாவும் இலங்கையும் தேர் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ், அதாவது ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த 2 குழந்தைகள் என்று முதலாக சொன்னது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வார்த்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். there is no big brother attitude here. India is a very powerful country now. 2014 when Narendra Modi ji took over as India's prime minister, India was 11th largest economy in the world. Today we are 5th largest economy. In another 3 years we are on the verge of overtaking Germany. We will overtake Japan. By 2027, 2028, India is going to be the 3rd largest economy in the world. In a matter of 3 years, it is going to happen. But நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. He calls 2 people born from the same mother என்று சொல்லுகின்றார்கள். அதான் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ், கலாச்சார இரட்டையர்கள். அது pre-2014 that was not India's outlook. ஸ்பெஷலி 2009 இலங்கையில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக நார்த் ஈஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களை இந்திய அரசை மன்னிக்க மாட்டாங்க. I'll put it on record here. நானே கூட இந்திய அரசை மன்னிக்க மாட்டேன். 2009 the way India behaved, நம்முடைய நாடு பிஹேவ் பண்ண விதம், it could have easily intervened, it could have easily stopped the war, it could have easily prevented it. அவ்வளோ விஷயங்கள் இருந்து கூட இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது 2009 நிச்சயமாக இந்தியா தன்னுடைய கடமையை செய்யலை. அதைத்தான் பாரத பிரதமர் அவர்கள் லூதியானால மே 10ஆம் தேதி 2009 அவர் இந்திய அரசை பார்த்து கேட்டார், என்னுடைய சகோதர சகோதரிகள் இங்கே இறந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் டெல்லியில் உட்கார்ந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ 2014 அப்புறம் the scale, the progress, the speed, everything is different. இன்னைக்கு தேதியில் we can very proudly say as a country India has contributed more than 52,000 houses. மலையாள தமிழாக இருக்கலாம், அப் கண்ட்ரி தமிழ் அல்லது நார்த் ஈஸ்ட் கிரெடிட் லைன்ஸ். குறிப்பாக இந்த இலங்கையினுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் கரன்சி ஸ்வாப், கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் இந்தியா மூட் த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் வேறு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் செட் whatever conditions is being given to Ukraine, the same conditions should be given to Sri Lanka. அந்த லெவலில் வாய்ஸ் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் சாஃப்ட் லோன்ஸ் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் $4 billion India has contributed, stabilize the economy, send more than 45,000 metric ton of fuel there, vegetables, COVID vaccines. பிரச்சனையில் இருக்கும்பொழுது India stood with Sri Lanka, not because of big brother attitude. What China did was big brother attitude. They wanted Hambantota port, they wanted Colombo port, they wanted part of northeast, they wanted island, they wanted நெடுந்தீவு. அது பிக் பிரதர் ஆட்டிடியூட். பட் இந்தியாவை பொறுத்தவரை மிக பெருமையாக, எனக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நான் அறிந்தேன். எத்தனை பேர் லாஸ்ட் 1 year போய் பார்த்தீங்க, லாஸ்ட் 5 years ஜஃப்னா போனீங்க, ஐ ரியலி டோன்ட் நோ. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் அப்ரோச் இஸ் அஸ் அ ட்ரைங் டு சால்வ் அ சிஸ்டர் ஹூ இஸ் பார்ன் டு த சேம் மதர். தட் இஸ் தி அப்ரோச் ஆஃப் இந்தியா.